நெக்ஸ்ட் சொந்தங்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் 1 இயர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார், உண்மையா இருப்பாங்க, இல்ல எமோஷனலா ஆயிடுவாங்க கொஞ்சம் சீக்கிரத்துல, ஆனா உள்ள எல்லாத்தையுமே அப்படியே மறைச்சே வச்சிருப்பாங்கன்னா ஒரு ராசினா அது விருச்சிக ராசி நேயர்கள் தான். அவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 1 இயர் எப்படி இருக்கு, அவங்களோட கேரக்டர்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். விருச்சிக ராசி எல்லாமே நீங்க மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய 8ஆம் வீடு. அனுஷம், விசாகம், கேட்டை, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய வீடு. குரு, சனி, புதன் நட்சத்திரங்கள் வரக்கூடிய செவ்வாய் வீடு. இதுல நம்ம 12 வீட்டுல இந்த ராசி ரொம்ப பெக்யூலியர், வெரி எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப யூனிக் அப்படின்னு இந்த ராசியை நம்ம சொல்ல முடியும் உறுதியா. நேற்று எந்த ராசிக்கும் இல்லாத சில விஷயங்கள் இந்த ராசிக்கு உண்டு. பிளஸ்லயும் இருக்கு, மைனஸ்லயும் இருக்கு. காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம்னு சொல்றோம். இந்த இடத்துலதான் ஒரு வினோதமான விஷயம் நடக்குது. அதாவது ஒரு உயிரும் ஒரு உடலும் பிரித்தெடுக்கக்கூடிய இடம்னு காலபுருஷ தத்துவம் நமக்கு சொல்லுது. காலபுருஷனுக்கு ஆயுள் ஸ்தானம். ஆயுள் முடியும் போது என்ன ஆகும்? உயிரும் உடலும் அதைத்தான் சொல்லுது. ஒரு உடம்புல மறைவு ஸ்தானம் எது? அதை குறிக்கக்கூடிய ராசி தான் விருச்சிகம். ஏன்னா அது 6, 8, 12 மறைவு ஸ்தானம். அந்த ராசி பெண் விருச்சிகத்துக்கு ஒரு மாதிரியும் ஆண் விருச்சிக ராசிகளுக்கு ஒரு மாதிரியும் அது வேலை செய்யும். நீங்க சொன்னது கரெக்ட். விருச்சிக ராசி நேயர்கள் இப்ப நம்ம வீட்டுல இருக்காங்க. 50 வருஷமா நமக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்க நம்மளால 5 பாயிண்ட் கூட சொல்ல முடியும். வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, தெளிவா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. ஆனா மைண்ட்ல சந்திரன் இங்க மனோகாரகன் நீச்சம் அப்படிங்கிறதுனால 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் விருச்சிக ராசி பீப்புளை நீங்க பார்க்க முடியும். 2 எக்ஸ்ட்ரீம்ஸ். ஒண்ணு வெறித்தனமான மனசு, ஒரு என்னன்னாலும் நான் சமாளிக்கிறேன், எதுக்குமே நான் உடைய மாட்டேங்கிற ஒரு மனசு. இன்னொரு 2 குண்டூசி கீழே விழுந்தாலும் அழுவேன். ஒரு சின்ன குண்டூசி கீழே விழுந்துட்டா என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அழுவேன். இந்த 2 எக்ஸ்ட்ரீமா விருச்சிகத்துக்கிட்ட பார்க்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி வெரி எமோஷனல் பீப்புள், ரொம்ப எமோஷனல் பீப்புள், மனசு நீச்சம். சோ எமோஷன் இவங்க ஆறதுக்கு லாஜிக் இருக்காது. அதுதான் அதுல பாயிண்ட். நீங்க கடகத்துக்கு பாருங்க, எமோஷனல் லாஜிக்கோட எமோஷனலா ஆவாங்க. கடகம் சந்திரன் ஆட்சி. ரிஷபம் லாஜிக்கோட மனசு எமோஷன் ஆவாங்க, அது சந்திரன் உச்சம். இங்க சந்திரன் நீச்சம். இந்த ராசிக்கு ரீசனே இல்லாம, லாஜிக்கே இல்லாம எமோஷனலி போய் அட்டாச் ஆகுது, எமோஷனலி லாக் ஆகுது, இம்பல்சிவா ஆகுது. இப்ப இவங்க ஒருத்தங்களை காதலிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. இவங்க உட்காந்து 6 வருஷம் 7 வருஷம் காதலி எல்லாம் பண்ணிட்டு அவங்க பையனோ பொண்ணோ காதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சூசைடுக்கு ட்ரை பண்ணது. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஒண்ணு கம்யூனிகேட்டும் பண்றது கிடையாது, முள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது. 6, 7 வருஷம் அவன் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் போதணும், பிறகு நான் அவனை லவ் பண்றேங்கிறது. நீங்க பரவாயில்ல, கல்யாணம் ஆலாம் பரவாயில்ல, இப்படி எல்லாம் பேசுறது வச்சுக்கணும். முதல்ல லவ்வையும் கம்யூனிகேட் பண்ணல, அந்த பையன் கல்யாணமும் ஆயிடுச்சு, அவனுக்கு 2 குழந்தையும் இருக்கு, இப்ப போய் லவ் பண்றேன் அப்படின்னு அவனை தொந்தரவு பண்றது. அது தொந்தரவுன்னு நினைக்க மாட்டாங்க. தெய்வீகம் என்னோட காதல், நான் கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, 50 குழந்தை நீ பிறந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ற மாதிரியான விருச்சிகம். இந்த விருச்சிகத்துக்கு அசாத்திய திறமை உண்டு, ஸ்கில் உண்டு. அதாவது நீங்க இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இல்ல டெக்ஸ்டைலு, இல்ல ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, இல்ல ஐடி இண்டஸ்ட்ரி, எந்த துறையில் வேலை பார்த்தாலும் அந்த துறையில் தன்னை மாதிரி ஒரு கேப்பபிளான ஆள் இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்றது இவங்க வேலையில ப்ரூவ் பண்ணுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு அந்த ரெகக்னிஷன், அங்கீகாரம் என்பது கிடைக்காது. சந்திரன் நீச்சம்ங்கிறதுனால திறமை இருக்கும், அங்கீகாரம் கிடைக்காது. மறைவு ஸ்தானம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், ஆனா நான் பேக் எண்ட்ல இருப்பேன், நான் ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்க மாட்டேன். ஒரு அசோசியேட் டைரக்டர் மாதிரி, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி. ஏன்னா நான் படத்தோட ஸ்கிரிப்டை நான் தான் எழுதுறேன், ஒவ்வொரு ஷாட், லொகேஷன், எப்படி கேமரா ஆங்கிள் எல்லாம் நான் தான் பாக்குறேன். ஆனா என் மூஞ்சியும் தெரியாது, பேரும் தெரியாது.
இது விருச்சிகம். இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கு. இப்போ விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட போய் உனக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொன்னா துப்பாக்கியோ கத்தியோ எடுத்துட்டு குத்த வருவான், துப்பாக்கி எடுத்து சுட வருவான். ஏன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் பைத்தியமா? 7 வருஷம் 10 வருஷமா எப்ப பாரு ஜோசியம் சொல்றீங்க, அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இனிமே நாங்க நம்புறதையே விட்டுட்டோம், எங்கள்கிட்ட வராதிங்க, எங்க ராசியை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா நீங்க அடுத்த ராசிக்கு போயிருங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், இப்போ உச்சகுருடைய 5ஆம் பார்வை ஆஸ்பெக்ட் வந்து விருச்சிகத்து மேல விழுந்தாச்சு. இப்பதான் விருச்சிகம் வந்து அந்த பட்ட கஷ்டத்துக்கெல்லாம், ஏன்னா ஆண்டவன் பாருங்க ஒருத்தனை அடிக்கடி சோதிக்கிறான்னா நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணுவான். அந்த மாதிரி விருச்சிகத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் உட்கார வைப்பான். இதுல என்ன விஷயம்னா, பொதுவா தமிழ் மக்களிடையே ஜாதகம் ஜோதிடம்னா அது ஏதோ ஒரு மேஜிக்கு, சித்து விளையாட்டு. சாமி எனக்கு 10 கோடி கிடைச்சிருமா 10 நாள்ல, அப்படியெல்லாம் கிடைக்காது. 6 கிரகம் உச்ச சாமி, நீங்க என்னமா பண்றீங்க, டெய்லி 10 மணி நேரம் தூங்குவேன் சாமி, ஒரு கிரகமும் வேலை செய்யாது. இதுதான் விருச்சிகத்துக்கும் சொல்றேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்பதில்லை. இதுதான் விருச்சிகத்துக்கான வரிகள். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ப்ரோ, எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபியூச்சர்ல இப்போ இருந்து லைஃப ரீஜினோவேட் பண்ணி ரீஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணி அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்மளை கேவலமா பேசி, நம்மளை டிமோட்டிவேட் பண்ணி, நம்மளை குறைச்சு மதிப்பிட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசாதவங்க இருக்கவே மாட்டாங்க. சுத்தி சுத்தி வருவானுங்க. அதையெல்லாம் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி தூர போட்டு நீங்க முன்னாடி இனிமேல் என் லைஃப்ல நம்ம வாழ்ந்து காமிக்கணும், நம்மளுடைய ஹைட் ஆஃப் சக்சஸ் தான் பதில். கண்டிப்பா அதைத்தான் விருச்சிகம் செய்யணும். ஓகே சார். ஆக சூப்பரா இருக்கட்டும். ஓகே சார். இவங்க ஏதாவது பர்டிகுலர் பரிகாரம் இல்ல கோயில்களுக்கு ஏதாவது போகணுமா சார்? விருச்சிகத்துக்கு கண்டிப்பா திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய கருணை கடலான என் அப்பன் முருகப்பெருமான். இந்த திருச்செந்தூரை பத்தி பேசினா ஒரு 10 மாசம் பேசலாம், அதுக்கு மேல கூட பேசலாம். இந்த திருச்செந்தூர் முருகனுடைய அந்த பவர், அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு இருக்கக்கூடிய அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த கருணை எப்படிப்பட்டவனுக்கும் இருடா நான் இருக்கேன்டா அவங்க கூட. இப்ப பாத்தீங்கன்னா அம்மா அப்பா விட்டுட்டு போயிருவாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க போயிருவாங்க, பிரதர் சிஸ்டர்ஸ் கேட்கவே வேணாம். இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி இருக்கு. இது மாதிரி யாருமே இல்லாத இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிக ராசி நேயர்களுக்கும் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் அந்த முருகன். முருகன். ஓகே சார். நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு வருவான். கண்டிப்பா வருவான். வந்து விருச்சிக ராசியை காப்பாற்றுவான். விருச்சிக ராசி நேயர்கள் முடிந்தால் திருச்செந்தூருக்கு போயிட்டு வரணும், முடியலையா உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவில ஒரு செப்பு வேலை சாத்திட்டு கால பைரவர்களுக்கு உணவு நீர் இதை கொடுத்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள், பாசிட்டிவான மாற்றங்கள் நடக்கும். கண்டிப்பா சார். ஆண்டவன் சூதிப்பான் கைவிட மாட்டான், மறந்துடாதீங்க. மறக்காம என் சார் சொன்னது எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி சார். நன்றி.